நடப்பு நிதியாண்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் சராசரியாக 14 நாட்கள் மட்டுமே வேலை அளிக்கப்பட்டதாக தமிழக அரசு மீது பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக 10% கூட அந்த வேலையை கொடுக்கவில்லை என்று அவர் புள்ளி விவரங்களோடு பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தற்போது நடப்பு நிதியாண்டில் வெறும் 14 நாட்கள் மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த நிதியாண்டு முடிவதற்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 3-4 நாட்கள் மட்டுமே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்த்தாலும் சராசரியாக அதிகபட்சமாக ஒரு நபருக்கு 16 நாட்களுக்கு மேல் வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 150 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதில் 10% அளவுக்கு கூட வேலை வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்காததற்கு திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் வெறும் 12 கோடி மனித நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருந்ததாகவும், மேலும் குறைந்தது 50 நாட்கள் வேலை வழங்க 43 மனித நாட்களுக்கு வேலை தேவைப்படுவதால் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றால் மாநில அரசு உரிய அழுத்தத்தை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு தேவையான அந்த நிதியை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மத்திய அரசுக்கு கடிதம் கூட எழுதவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முகமூடிகள் கிழிந்து தொங்குவதாகவும், தொடர்ந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாட்கள் வேலை கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் பொதுமக்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக, ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அத்தகைய திட்டத்தில் 150 நாட்கள் இல்லை என்றாலும் 100 நாட்கள் கட்டாயம் வேலை கொடுக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அன்புமணி இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.